ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களோட ஒரு சின்ன தகவலை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. உங்களில் ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனில் மாஸ்டர் செஞ்ச அதாவது சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸ் இது. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனளிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பொதுவாகவே எலுமிச்சம்பழம் வீட்டில் கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய சாறை எடுத்துகிட்டு அதனுடைய தோலை நீங்கள் வீணாக்க வேண்டாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதனால் ஒரு பயன் இருக்குது. வீட்டில் கட்டி இருக்குங்க, கட்டி வந்து அது அங்கே இருக்குது. அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து எடுத்துக்கோங்க. கோழி இந்த மாதிரி அதிக முட்டைகள் நீங்கள் அவிக்கும்போது முட்டை அந்த ஓடோட ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்களா அதனுடைய தோலை இதில் போட்டு அவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழுசாக அதாவது அவிச்சு முடித்த பிறகு நீங்கள் முட்டையை உரிக்கும்போது அந்த தோல் முட்டையோட ஒட்டிக்கிட்டு வராமல் தனியாக நல்லா கலண்டு வரும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வேக வைங்க. ரொம்ப ஹையில் வச்சு வேக வைக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தோல் போட்டு அவிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் அவிக்கக்கூடிய எல்லா முட்டையும் தோலோடு ஒட்டாமல் அப்படியே முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டையை அவிச்சிட்டு தனியாக எடுத்து போட்டுட்டு அதில் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த தோலை உரிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரைத்தாவுக்கு நீங்கள் பொதுவாக வெங்காயத்தோட என்னென்ன காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா கேரட், வெள்ளரிக்காய், இன்னும் நீங்கள் ஒரு சில இடங்களில் தக்காளி சேர்ப்பாங்க. நீங்கள் தயிர் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா அதில் மாதுளம்பழ முத்துக்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக வெங்காயம் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி தான் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு தயிரை எல்லாம் கலந்த பிறகு அதுக்கப்புறமா தயிரை ஊற்றி நல்லா கலந்து வச்சுருவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிலருக்கு போர் அடிச்சிருக்கும். நான் இந்த தகவலை சொல்லதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ சம்மந்தமான நிறை குறைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதும் சமையல் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பமான ரெசிபி என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் விரைவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.